நம்ம ஆத்மாவை ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது யாருடைய பொறுப்பு? யாருடைய பொறுப்பு? தாவீதுடைய பொறுப்பு என்ன? அவனுடைய ஆத்மா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது அவனுடைய பொறுப்பு. நம்ம ஆண்டவரை ஜெபம் பண்றதுக்கும் துதிக்கிறதுக்கும் சபையில நம்மளை துதிக்க சொல்லும் போது நம்ம துதிச்சிருவோம். இப்போ பாட்டு பாடும்போது எல்லாம் பாடணும் இல்லையா? நம்ம வாயால் ஆண்டவரை துதிக்கிறோம், கைதட்டி பாடுறோம், சொன்னால் கைதட்டி பாடுறோம். இதெல்லாம் இன்னொருத்தவங்க சொல்லும் போது நம்ம செஞ்சிட முடியும். ஆனால் நாம சொன்னாதான் ஆத்மா துதிக்கும். அந்த ஆத்மாவை துதிக்க வைக்கிறது யாரோட பொறுப்பு? அடுத்த வாரம் நீங்க சபைக்கு வரும்போது இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் சபைக்கு வரும்போது என்ன பண்ணி பார்க்கணும்னா, என் ஆத்மா நான் துதிக்கும் போது துதிக்கணும், என் ஆத்மா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கடைசியா வீட்டுக்கு போகும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு போயிடக்கூடாது. வரும்போதே என் ஆத்மாவை துதிக்க வைக்கிறது யாரோட பொறுப்பு? என்னோட பொறுப்பு. இந்த சங்கீதம் என்ன எதுக்காக பாடப்பட்டிருக்குன்னா, சங்கீதக்காரன் ஆத்மாவை துதிக்க வைக்கிறதுக்காக போராடுறான். அந்த ஆத்மா அவனோட சேர்ந்து துதிக்கல, வாய் மட்டும் துதிக்குது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுது, பாட்டு பாடுது, ஆனா எல்லாம் பண்ணுது, கை தட்டுது, உட்காருது, எல்லாம் பண்ணுது. ஆனா ஆத்மா துதிக்கல. ஆத்மா துதிக்காததுனால என்ன பண்றான்னா, ஆத்மாவுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறான். என்னென்ன சொல்லி கொடுக்குறான்? அவன் அக்கிரமத்தை மன்னிச்சார்ல, உன்னுடைய நோயை நகம் குணமாக்குனார்ல, உன்னுடைய பிராணனை அழிவுக்கு காத்தார்லன்னு சொல்லி ஒன்னொன்னுத்தையும் சொல்லி கொடுக்குறான். ஆனா அந்த ஆத்மா அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா துதிக்கிறதுக்கு அசைது. அல்லேலூயா. இங்க நீங்களும் நானும் வந்து ஆண்டவரை வாயால பாடி துதிக்கிறது முக்கியம் கிடையாது. ஆத்மாவை துதிக்க வைக்கிற பொறுப்பு எனக்கு இருக்குது. பக்கத்துல இருக்கிறவங்கள நான் பாட வைக்கிறவனோ இல்லையோ, பக்கத்துல இருக்கிறவங்க என்னால பாடுறாங்களோ இல்லையோ, என் ஆத்மாவை நான் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி பாட வைக்க வேண்டியது ஆலயத்துல யாரோட பொறுப்பு? என்னோட பொறுப்பு. அந்த பொறுப்பை நான் ஒவ்வொரு வாரமும் மறக்காம செய்யணும். ஏன் அதை செய்யணும்? வாயில பாடினா போதாதா? ஆண்டவர் பாடுற பாட்டை வாயில பாடிட்டு கை தட்டி பாடினா போதாதா? ஏன் பாடணுன்றதுக்கு சங்கீதக்காரன் கடைசியில 4 காரியத்தை சொல்றாரு. கடைசி வசனத்தை மட்டும் படிக்கிறேன், நான் முடிச்சிருந்தேன். 19வது வசனம், வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. 20வது வசனத்துல அவருடைய தூதர்களே, 21வது வசனத்துல அவருடைய சர்வ சேனைகளே, 22வது வசனத்துல அவருடைய சகல கிரியைகளே. நல்லா கவனிங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆத்துமாவை எப்போ நீங்க ஆலயத்துல துதிக்க வைக்க செய்யறீங்களோ அப்பதான் உங்களால் அவருடைய சிங்காசனத்தையே பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துல அவர் வீற்றிருக்கிறத நான் ஆராதிக்கும் போது அனுபவிச்சு பாடி துதிக்கணும்னா வாயால பாடி துதிச்சா போதாது. என் ஆத்மாவை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்க வைக்க தெரியணும். அதுக்கு என்னென்னலாம் என் ஆத்மாவுக்கு சொல்லி கொடுக்கணும். அது துதிக்க ஆரம்பிக்கும் போதுதான் சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ஆண்டவரை நீங்க பார்த்து துதிக்க முடியும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அவருடைய சொல்படி கேட்கிற தேவ தூதர்களையும் நீங்க பார்த்து ஆராதிக்க முடியும். சர்வ சேனையையும் பார்த்து ஆராதிக்க முடியும். அவருடைய கிரியைகளையும் நீங்க உங்க வாழ்க்கையில பார்க்கணும். அப்படின்னா கடைசி வசனம், அவருடைய சர்வ கிரியைகளை அவரை ஸ்தோத்திரிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிற சகல கிரியைகளையும் நான் பார்த்து ஆண்டவரை ஆராதிக்கணும்னா எது ஆராதிக்கணும்? அந்த ஆத்மாவை யார் ஆராதிக்க வைக்கணும்? பாஸ்டர் இல்லை. பாஸ்டர் உங்களை ஆராதிக்க வைப்பாரு, பாஸ்டர் உங்களை பாட வைப்பாரு, இங்க இருக்கிறவங்க உங்களை பாட வைப்பாங்க. ஆனா உங்க ஆத்மாவை பாட வைக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை. இதை அடுத்த வாரம் நீங்க செக் பண்ணி பார்க்கணும். நீங்க உங்க ஆத்மாவை ஆராதிக்க வச்சுட்டீங்க, நான் வந்த உடனே உங்க வாழ்க்கையில அந்த ஆராதனையில ஆண்டவரை நீங்க தரிசிக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சுதர்ஷன் அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு பகிர்ந்து கொடுப்பார். எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபம் பண்ண போறோம். ஸ்தோத்திரம். கண்ணை மூடி எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில வந்திருக்கிற பிரதர் சுதர்ஷனை மறைத்து நீர் எங்கள் மத்தியில வெளிப்படுகிறார். எல்லாம் கண்ணை மூடி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆலயத்தில்